வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 செய்தி தொகுப்பு உங்களை வரவேற்பது நான் சலோமி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் தொடர் மழையால் 50,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து பயிர்கள் சேதம். ஏக்கருக்கு 5,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தில் குட்டை போல் தேங்கி நிற்கும் மழைநீர். முறையான மழைநீர் வடிகால் வசதி அமைக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் ஆய்வு. 16,076 மின்னணு வாக்கு இயந்திரங்களும் பாதுகாப்பாக உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். தென்காசியில் குப்பை அள்ளும் வாகன நடுவீதியில் கவிழ்ந்து விபத்து. குப்பை வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது புகார். உடுமலையில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு. சிசிடிவி கேமராக்களை முறையாக பராமரிக்க பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் தொடர் மழையால் 50,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து பயிர்கள் மழையில் நனைந்து அழுகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா அறுவடைக்கு பிறகு விவசாயிகள் உளுந்து பயிர் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது சுமார் 50,000 ஏக்கரில் மானாவாரி ஊடுபயிரான உளுந்து மற்றும் பச்சை பயிறு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 3 குவிண்டால் வரையில் விளைச்சல் தரக்கூடிய பயிர் என்பதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் உளுந்து பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. 36 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் உளுந்து மற்றும் பச்சை பயிறு வேர்கள் அழுகும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சம்பா அறுவடையின் போது மழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்த நிலையில் தற்போது உளுந்து பயிர்களும் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 5,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2 நாட்களாக பெய்த தொடர் மழையினால் இந்த பயிர் உளுந்தெல்லாம் தண்ணி நின்று அழுகிற சூழ்நிலைக்கு உருவாயிடுச்சு. நான் 5 ஏக்கருக்கு 50,000 செலவு பண்ணியிருக்கேன். அது மாதிரி அந்த 200 ஏக்கருக்கும் அவங்கவுங்க செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த தொகையை இந்த அரசு ஏற்று எங்களுக்கு நிவாரணமாக வழங்க வேண்டும். கூடிய விரைவில் இந்த நிவாரணம் வழங்கினாங்கன்னா நாங்கள் அடுத்த கட்ட பயிர் செய்கிறதுக்கு எங்களுக்கு வழி வரும் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தில் மழைநீர் தேங்கி குட்டை போல் காட்சி அளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்ததன் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா முதல் சாமிசெட்டிப்பாளையம் வரை மேம்பால கட்டுமான பணிகள் துவங்கின. அறிவிக்கப்பட்ட காலத்தை கடந்து பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பாலம் அமைக்கும் பணி முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தில் குட்டை போல் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேம்பாலத்தில் முறையாக மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்படாததால் மழைநீர் பாலத்தில் தேங்கியதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பாலத்தின் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கட்டுமானத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் உடனடியாக நீரை அகற்றி சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்சியில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் திருச்சி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இவற்றை 3 மாதங்களுக்கு ஒருமுறை அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்வது வழக்கமாக உள்ளது. அதன்படி இந்த காலாண்டுக்கான ஆய்வு இன்று நடைபெற்றது. இதில் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் மற்றும் தேர்தல் அலுவலர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது பாதுகாப்புக்குரிய அனைத்து வசதிகள் மற்றும் அடிப்படை வசதி, கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவை முறையாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்தனர். பாதுகாப்பு அறையில் அமைக்கப்பட்டுள்ள 16,076 மின்னணு பாதுகாப்பு இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தென்காசியில் குப்பை அள்ளும் வாகனம் நடுவீதியில் அச்சு முறிந்து கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்கு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் சேரும் சகதியுமான குப்பைகளை சேகரிப்பதற்காக பேரூராட்சியில் சார்பில் 6 நிரந்தர பணியாளர்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் உள்ளனர். இதேபோன்று குப்பைகளை சேகரிப்பதற்காக 15க்கும் மேற்பட்ட பேட்டரி ஆட்டோக்கள் உள்ளன. இந்நிலையில் சாம்பவர் வடகரை பேருந்து நிலையம் அருகே காமராஜர் சிலை பகுதியில் குப்பைகளை சேகரித்து வந்த வாகனத்தின் முன்பக்க ஆக்சில் முறிந்து வாகனம் நடுவழியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தூய்மை பணியாளர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படாததே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே தூய்மை பணிக்கான வாகனங்களை முறையாக பராமரிப்பு செய்ய மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலையில் பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்துள்ளதால் அவற்றை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் வெளி மாவட்டங்கள் மற்றும் உள்ளூர் பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இப்பகுதியில் எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனை பயன்படுத்தி திருட்டு சம்பவங்களும் அதிகரித்து வந்த நிலையில் அவற்றை தடுக்கும் வகையில் உடுமலை நகர பகுதியில் 150 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இதன் காரணமாக குற்ற சம்பவங்கள் குறைந்து வந்தது. இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட கேமராக்களில் பாதிக்கும் மேல் பழுதடைந்து செயல்படாமல் உள்ளன. இதனால் மீண்டும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வர தொடங்கியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே பழுதடைந்த கண்காணிப்பு கேமராக்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தை உயிரிழந்த நிலையில் அவரின் சொல்லை நிறைவேற்றும் வகையில் 11ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுத சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பொய்கைக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சண்முகம். 55 வயதான இவருக்கு 4 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் சண்முகத்திற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அப்போது தனது 4வது மகள் ஷாலினியை அழைத்து, நீ நன்றாக படிக்க வேண்டும், கல்விதான் உன்னை உயர்த்தும் என்று கூறிய சில நிமிடங்களில் அவரது உயிர் பிரிந்துள்ளது. அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் ஷாலினி தனது தந்தை கூறிய கடைசி வார்த்தையை நிறைவேற்றும் வகையில் தந்தையின் சடலம் அரசு மருத்துவமனையில் இருக்க வீட்டிற்கு வந்த ஷாலினி கனத்த இதயத்துடன் சோகம் நிறைந்த முகத்துடன் பள்ளிக்கு தேர்வு எழுத சென்றார். இந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியாமல் இருந்துச்சு. திரும்பி எங்கள் அப்பா உடம்பு சரியாமல் இருந்து நல்லா குணமாகி வீட்டுக்கு வந்தாங்க. திரும்பி மூச்சு திணறதுனால திரும்பி நேற்று ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால திடீர்னு ரொம்ப மூச்சு விட முடியாமல் இறந்து போயிட்டேன். எங்கள் அப்பா எப்பயுமே என்னை படின்னு சொல்லுவார். அவருக்காக நான் இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். என் பேர் ஷாலினி. நான் பொய்கைக்குடி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தெரு நாய்கள் கடித்ததில் 8 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1,06,00,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்கம், வெள்ளிப் பொருட்கள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். அவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளை கோவில் நிர்வாகம் சார்பில் மாதம் 2 முறை எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 1,06,20,548 ரூபாய் ரொக்கமும் 2 கிலோ 150 கிராம் தங்கமும் 3 கிலோ 580 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக
கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வெளிநாட்டு பணம் மற்றும் நாணயங்களும் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபோஸ்டஸ் எட்கேஎஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல் மாவட்டம் கமலாலய குளத்தில் கடந்த 100 ஆண்டுகளாக தெப்பத் திருவிழா நடத்தப்படவில்லை. இந்நிலையில் தற்போது கமலாலய குளத்தில் தண்ணீர் உள்ளதால் தெப்பத் திருவிழா நடத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சாமிகள் எழுந்தருளி குளத்தில் வலம் வந்தனர். இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் மதிவேந்தன், ஆட்சியர் உமா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிறுநீரக நோய் பாதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். பேரணியை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகளில் சென்று மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முத்துப்பேட்டை பகுதியில் 5 நாட்களாக சுற்றித் திரிந்த காட்டெருமை பொதுமக்களை அச்சமடைத்து வைத்தது. தஞ்சாவூர் பகுதியில் காட்டெருமை ஒன்று நகர் பகுதியில் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதிக்குள் கடந்த 8ஆம் தேதி புகுந்த காட்டெருமை பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. தற்போது கற்பகநாதர் குளம் குடியிருப்பு பகுதியில் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் காட்டெருமை பிடிக்க வனத்துறையினரும் பொதுமக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூகத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியில் நிறுவனர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல பேச்சாளர் முனைவர் பர்வீன் சுல்தானா பங்கேற்று மாணவ மாணவியருக்கு நல்லொழுக்க நெறிமுறைகள் மற்றும் சவால்கள் எதிர்கொள்ளும் முறை குறித்து எடுத்துரைத்தார். ஈரோட்டில் சாலையில் கிடந்த தங்க நகையை காவல்துறையிடம் ஒப்படைத்த சுமை தூக்கும் தொழிலாளிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கிருஷ்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபா என்பவர் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது மழை பெய்ததால் பிரபா வேகமாக பயணித்த நிலையில் அவரது மணிப்பஸ் சாலையில் தவறி விழுந்தது. அப்பொழுது வைரப்பாளையம் பகுதியில் சுமை தூக்கும் பணியில் ஈடுபட்ட செல்வம் என்பவர் மணிப்பஸையும் அதிலிருந்த தங்க நகையும் மீட்டு ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள காரமடை அரங்கநாத திருக்கோவில் மாசிமக திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் எழுந்தருளிய அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு காரமடை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட திருத்தலமாக விளங்கும் இக்கோவிலில் மாசிமக விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விழாவை ஒட்டி தீர்த்தகிரீஸ்வரம் மற்றும் வடிவாம்பிகளை அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சுவாமியின் வீதி உலாவிற்கு பிறகு கோவில் கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடி ஏற்றப்பட்டது. ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம்.
வத்தலக்குண்டு பகுதியில் நடைபெற்ற போட்டியில் கிடாய்கள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் தென் மாவட்ட அளவிலான மாபெரும் கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க திண்டுக்கல் மட்டுமின்றி தேனி, மதுரை, சிவகங்கை, திருச்சி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 90க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் அழைத்து வரப்பட்டன. வயது மற்றும் எடை அடிப்படையில் கிடாய்கள் களமிறக்கப்பட்டன. 60 முட்டுகளுக்கு மேல் முட்டியும் களத்தில் நின்ற 2 கிடாய்கள் இப்போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற கிடாய்களின் உரிமையாளர்களுக்கு கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் பரிசளிக்கப்பட்டன. ஜோலார்பேட்டை அருகே எருதுவிடும் விழாவில் முதலிடம் பிடித்த காளைக்கு 1,11,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இப்போட்டியில் வெளி மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக களமிறக்கப்பட்டன. குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த காளைக்கு 1,11,000 இரண்டாம் இடம் பிடித்த காளைக்கு 77,000 ரூபாயும், மூன்றாம் இடம் பிடித்த காளைக்கு 55,000 ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த எருதுவிடும் விழாவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் பார்த்து ரசித்தனர்.